அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குதிகால் வலிக்கு எண்முறை மருத்துவத்தில் என்னென்ன மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் இருக்குது, என்னென்ன உபகரணங்கள்லாம் நம்ம பயன்படுத்தப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக குதிகால் வலி சற்று அளவுக்கு அதிகமாக தாங்க முடியாத அளவுக்கு வலி வரும் பொழுது வேறு வழியின்றி நம்ம ஏதாவது ஒரு மருத்துவ முறையை எடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம். அப்போ இம்மிடியேட்டாக நம்மளுக்கு வலி குறைவதற்கான மருத்துவ முறைகள் நிறையா இருக்கு. இதில் முக்கியமாக இயன்முறை மருத்துவத்தில் என்னென்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். பொதுவாக ஒரு இயன்முறை மருத்துவர்கிட்ட நீங்கள் போகும் பொழுது குதிகால் வலி மற்றும் அதற்குரிய காரணங்களை கொஞ்சம் விலாவரியாக கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே ரூட் காஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காரணத்துடைய முக்கியமான ஆணிவேர் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா குதிங்கால் வலி வருவதற்காக இன்னைக்கு நிறைய காரணங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த குதிகால் வலி அதோடைய காரணங்கள் மற்றும் அந்த வலி ஏற்படக்கூடிய விதம், அந்த வலியை உண்டாக்கக்கூடிய காரணிகள், இது போன்ற விஷயங்களை அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அடுத்ததா இந்த வலியை குறைப்பதற்காக இங்கே பல உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது. பரவலாக இந்த அல்ட்ராசவுண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபகரணம் இருக்கு. இது எல்லா பிசியோதெரப்பி சென்டர்லையும் இது கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக கோல்டு லேசர் தெரப்பி நம்ம சொல்லுவோம். லேசர் தெரப்பி அதுலேயே இது கோல்டு லேசர் தெரப்பி கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அடுத்ததாக ஷாக்வேவ் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபகரணமும் இருக்கு. நான் இப்போ சொன்ன இந்த 3 மருத்துவ உபகரணங்களும் இன்முறை மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது. மிக முக்கியமாக வலி மிக சிறிய அளவில் இருக்கும் பொழுது. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, அதாவது ஒரு ரூபாய் சைஸுக்கும் கம்மியாக இருக்கும் பொழுது, அப்படி பர்டிகுலராக ஒரு இடத்துல பெயின் இருந்துச்சுன்னா இந்த டிவைசஸ் அப்ளை பண்ணும் பொழுது ஒரு 7 நாட்களில் இருந்து 15 நாட்களுக்குள்ளாகவே வலி நன்றாக குறையும். இந்த வலி குறையக்கூடிய அந்த நாட்கள் அதனுடைய வீரியம் இதெல்லாம் பொறுத்து இதோட நாட்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மற்றபடி வலி நன்றாகவே குறைஞ்சிரும். அதற்கு அடுத்தபடியா இந்த வலி இதோடைய அந்த பரப்பளவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இதற்கு பார்த்தீங்கன்னா இயன்முறை மருத்துவத்தில் வேக்ஸ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீட் தெரப்பி நம்ம அப்ளை பண்ணுவாங்க. இதுவும் அந்த வலி மற்றும் வலிக்குரிய காரணிகள், ஏஜ் ஃபேக்டர் இதெல்லாம் பொறுத்து வலி 7 முதல் ஒரு 15 நாளுக்குள்ளாகவே நன்றாக குறையும். அடுத்ததா இந்த வேக்ஸ் தெரப்பி மாதிரி ஷார்ட்வேவ் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸும் நம்ம பயன்படுத்துவாங்க. இது இந்த குதிகால் வலி பாதம் ஃபுல்லாக ஏதாவது வலி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு உபகரணம் அது பயன்படுத்துவாங்க. ரைட். சில சமயங்களில் காம்பினேஷன் தெரப்பி அப்படின்னு நம்ம இங்கே இன்முறை மருத்துவத்தில் பரவலாக அது பயன்படுத்துவாங்க. இந்த வேக்ஸ் தெரப்பியும் அல்ட்ராசவுண்ட் தெரப்பியும், வேக்ஸ் தெரப்பியும்
அல்லது ஷாக்வேவ் தெரப்பி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 உபகரணங்களை வந்து சேர்ந்து வந்து பயன்படுத்துவாங்க. இது பயன்படுத்தும் பொழுது இவர்களுக்கு வலி குறைக்கக்கூடிய அந்த வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு வாரத்துக்குள்ளாகவே வலி குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலியை வெகுவாகவே குறைச்சிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த குதிக்கால் வலி வருவதற்கான காரணத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ நம்ம வந்து அந்த காரணத்தையும் சரி பண்ணணும் இல்லையா? பொதுவாக நம்மளுடைய குதிகால் வலி வருவதற்கு காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் சமநிலை கொஞ்சம் மாறுபடுறது, லைன் ஆஃப் கிராவிட்டி மாறி போயிடுறது, அப்நார்மல் வெயிட் பியரிங், பாதத்தில் ஏற்படக்கூடிய ஏதாவது சில மாற்றங்கள், ஃப்ளாட் ஃபுட் போன்ற சில பிரச்சனைகள், அதிகமான உடல் எடை இருப்பது, அடுத்தது நம்மளுடைய உணவு பழக்கம் வழக்கங்கள், அதில் சில வந்து பிரச்சனைகள் இருப்பது, நம்மளுடைய வேலை மற்றும் சில காரணங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து என்ன காரணங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு சரி பண்ணிக்கிறணும். முதல்ல நம்மளுடைய பாடி போஸ்டர் சரியா இருக்கான்னு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணங்களால இவர்களுக்கு பாடி போஸ்டர் அலைன்மெண்ட் மாறி போயிருக்கலாம். இதற்கு முன்னாடி சில வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன். நாக் நீ நோப் அப்படி சொல்லக்கூடிய ஒரு டிஃபார்மிட்டி அல்லது ஆலெக்ஸ் வால்கஸ், ஃப்ளாட் ஃபுட், ஹேமர் டோ, இந்த மாதிரி சில பாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருப்பது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழங்கால், கணுக்கால் போன்ற பகுதிகளில் அந்த லைன் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வெயிட் பியரிங் லோடிங், அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு நிறையா மாறுபடக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம அதற்குரிய வேலைகளையும் செய்ய வேண்டியது வந்து இருக்கும். அப்போ பாடி அலைன்மெண்ட்டை நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு இயன்முறை மருத்துவர் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அடுத்தது நம்மளுடைய காலணிகள் இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னக்கூடிய அந்த காரணங்களில் பல காரணங்களை வந்து நம்ம சரி பண்ணுவதற்கு இந்த காலணிகளையும் நம்ம சரியாக தேர்ந்தெடுப்பது ஒரு முக்கியமான காரணம். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, ஃப்ளாட் ஃபுட்டு இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளாட் ஃபுட்டை திரும்பி சரியான பொசிஷனுக்கு வந்து மாற்றுவதற்கு காலணிகள் நம்ம வந்து இருக்கு. கஸ்டம் மேட் ஃபுட்வேர்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான காலணிகளை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஃப்ளாட் ஃபுட் வந்து பிரச்சனைகளுக்கும் நாம் ஒரு சரியான தீர்வை வந்து கொடுக்க முடியும். அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஆங்கிள் ஜாயிண்டில் ஒழுகக்கூடிய அந்த பாடி வெயிட் பேரிங் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். நம்மளுக்கு மறுபடியும் வலி வராமல் பார்த்துக்க முடியும். இந்த காலணிகளுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும். யாரெல்லாம் வந்து பண்ணலாம்? பாடி போஸ்டர் கரெக்டாக வந்து இருக்கும், ரொம்ப நேரம் நின்று வேலையும் பார்க்க மாட்டாங்க, ஒபிசிட்டியும் இவங்களுக்கு வந்து இருக்காது, நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் சில பிரச்சனையின் காரணமாக இவங்களுக்கு உடலில் உள்ள பல இடங்களில் சாஃப்ட் டிஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த திசுக்களில் கால்சியம் டெபாசிஷன் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலணிகளில் எம்சிஆர் செப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வகை மிருதுவான
தன்மை கொண்ட அந்த காலணிகளை பயன்படுத்த சொல்லலாம். இந்த காலணிகள் மட்டும் கிடையாது. நாம இந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காலணிகளை மாற்றுவது மற்றும் அதற்கு தேவையான சில விஷயங்களை மாடிஃபிகேஷன் செய்வதும் இந்த குதிகால் வலியை வராமல் நம்ம பார்த்துக்கலாம். நான் இதை பற்றிய ஒரு வீடியோ தனியாக நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இன்னைக்கு பாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த காலணிகள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ரைட். அடுத்தது நாம நம்மளுடைய உடல் எடையை சரியாக பராமரிக்கணும். ஏன்னா நம்மளுடைய உடல் எடை நம்ம கால்களை விட அதனுடைய பலத்தை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய கால்கள் நம்மளோட உடல் எடையை தாங்க முடியாது. இதனால தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முழங்கால்களில் அல்லது பாதங்களில் பாடி அலைன்மெண்ட் மாறும். அது போக வெயிட் பியரிங் அதிகமாக இருக்கும். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வெயிட் பியரிங் இருக்கும். இதனால இவர்களுக்கு மிக வேகமாகவே சாஃப்ட் டிஷ்யூ அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு நம்மளுடைய உடல் எடையை கட்டுக்குள் வைப்பது மிக மிக முக்கியம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய சின்னதாக செய்யக்கூடிய தப்புக்கள், கண்டினியூஸாக ரொம்ப நேரம் ஒரே காலிலேயே நிற்கிறது, கண்டினியூஸாக வாக் பண்ணுறது, கண்டினியூஸாக ஈரத்துலேயே நம்ம நின்றுட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு குதிகால் வலியை ஏற்படுத்தக்கூடிய சில காரணிகள்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புக்கள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம இந்த மாதிரி நம்ம உடலுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய அந்த தப்புக்களையும் நம்ம சரியாக கண்டுபிடிச்சு அதை குறைக்கணும். குதிகால் வலி வருவதற்குரிய காரணங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டோம். நம்மளுக்கு வலி நல்லாவே குறைஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது நம்மளுடைய பாதத்துக்கு நம்மளுடைய உடல் எடையை தாங்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்போ நமக்கு பாதத்தில் இருக்கக்கூடிய தசைகள் பலமாக இருக்கணும். அந்த தசைகளை பலப்படுத்துவதற்கு சில பயிற்சிகள் இருக்கு. இதை நான் ஒரு வீடியோவில் தனியாக போடுறேன். நான் படுத்துக்கிட்டும் நம்ம இந்த பயிற்சிகளை பண்ணலாம். உட்காந்துட்டு பண்ணக்கூடிய பயிற்சிகள் இருக்கு, நின்றுக்கிட்டு பண்ணக்கூடிய பயிற்சிகள் இருக்கு. இது போன்ற பயிற்சிகளை நம்ம செஞ்சுட்டு நல்லா அந்த தசைகளுக்கு ஸ்ட்ரெச்சிங்கும் சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் வலி வரக்கூடாம நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பண்ண வேண்டிய முக்கிய விஷயம் வலியை குறைப்பதற்கான மருத்துவம், அடுத்து வலியை ஏற்படுத்துவதற்குரிய காரணத்தை நம்ம சரி பண்ணுறது, மறுபடியும் வலி வராமல் இருக்கும் அளவுக்கு நம்மளுடைய பாதத்தில் விழுகக்கூடிய அந்த வெயிட் சரி பண்ணுறது, கடைசியாக பாதத்துக்கு தேவையான பயிற்சிகள் நம் உடல் எடையை தாங்குற அளவுக்கு அந்த தசைகளுக்கு வலுவை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய குதிகால் வலி காணாமல் போயிடும். திரும்பி நம்ம வரவிடாமல் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு இயன்முறை மருத்துவர் அறிவுறுத்தலின்படி கடைபிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான காரணங்கள், ஒரே மாதிரியான வயது, ஒரே மாதிரியான வலி இருப்பது கிடையாது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது இருக்கும்.
அதை நமக்கு எது தேவையோ அதை நம்ம வந்து கடைப்பிடிச்சாலே வந்து போதும். மறுபடியும் வலி வராமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.